இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது ஜெஃப்ரி, அது ரொம்ப தப்பு. நீ இப்படி பேச நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ப்ரோ. எவ்வளவு பேர் கவனிச்சுன்னு தெரியல, ஜெஃப்ரி ரொம்ப தப்பு ப்ரோ இந்த இடத்துல. சார் இந்த மாதிரி பேசிருக்க கூடாது ப்ரோ. அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ண அந்த வீட்டுக்குள்ள? இந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதா? எவிக்டா இப்ப இந்த வாரம் வெளியே போயிடணுமா? எல்லாரும் சேர்ந்து ஆப்போசிட் பண்றீங்க. அந்த பொண்ணு என்னங்க தப்பா பண்ணா? கொஞ்சம் அறிவு கம்மியா இருக்கு, கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கு, அவ்வளவுதானே. அவ்வளவுதானே, இது ஒரு குத்தமா? ஏங்க நாங்க டாஸ்க் போக தான் செய்வோங்க, ஆனா தோத்துட்டு வருவோம், அதெல்லாம் நீங்க கேட்க கூடாதுங்க. ஏங்க நாங்க சுகர் அள்ளி போட்டு தும்பங்க, நீங்க கேட்க கூடாதுங்க. அது எப்படி நீங்க கேட்கலாம்? அது எங்க இஷ்டங்க? ஏங்க நாங்க இப்படிதான் இஷ்டத்துக்கு வாய் வந்ததை பேசுவோங்க, அதை ஏங்க நீங்க ஆப்போசிட் பண்றீங்க? உங்களுக்கு என்னங்க பொறாமையா? சாச்சனா பார்த்தா உங்களுக்கு பொறாமையா இருக்கா? இருந்தாலும் இவ்வளவு பேர் அடிக்கிறீங்க. நானும் ஒரு 2 நாளா பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. எல்லாரும் சேர்ந்து சாச்சனா அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எவ்வளவு தாங்கும்? இன்னும் 4 நாள்ல வீட்டை விட்டு வெளியே போயிட்டா நீங்க மிஸ் பண்ணுவீங்க. நாங்க எங்கேயுமா கத்திட்டு இருக்க சவுண்ட் மிஸ் பண்ணுவீங்க ப்ரோ. எல்லாரும் சேர்ந்து போட்டு அடி அடிக்கிறாங்க, பாவமாயி போச்சு. அதுவும் ஜெஃப்ரி இன்னைக்கு ஒரு அடி அடிச்சா பாருங்க, அந்த செருப்பை சாணி நமக்கு அடிச்ச மாதிரி பொழிச்சு அடிச்சு விட்டான். நமக்கே ஒரு மாதிரி இங்கே சீன சவுண்டு கேட்குது, அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம். ஸோ என்ன ஆச்சுன்னா, பிக் பாஸ் லைவ்ல இப்போ தான் கேப்டனுக்கான அந்த பேட்சை கொடுத்து அனுப்புறாங்க. ஒரு 3 பேட்ச் கேப்டன் கொடுக்குறாங்க. அது ஆக்சுவலாக இது என்ன கான்செப்ட்னா, லாஸ்ட் வீக் மாதிரி தான். லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் அருண் அவர்களுக்கு ஒரு ஷால்வை மாதிரி போட்டுவிட்டு பின்னாடி ஒரு 3 ரிபன், ஒரு 5 ரிபன் கட்டி விட்டுருப்பாங்க. அருண் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ற மாதிரி தெரிஞ்சுன்னா, அருணுக்கு ஆப்போசிட்ல ஒரு கருத்து இருந்துச்சுன்னா, அதை அருண் கிட்ட போய் சொல்லிட்டு, இல்லை லிவிங் ரூம்ல நுப்பாட்டி அங்கே சொல்லிட்டு அவருக்கான அந்த ரிப்பனை வந்து பிச்சிடலாம். அப்படி 5 ரிப்பன் நீங்க பிச்சிட்டீங்கன்னா அவருக்கான கேப்டன் பதவி ஊதப்பட்டுரும். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு 3 தான் கொடுக்குறாங்க. அவருக்காச்சும் 5 கொடுத்தாங்க. நல்லா அனில் கோடு மாதிரி ஒரு 5 கோடு தொங்க விட்டுருந்து. மஞ்சரி பொறுத்த வரைக்கும் வெறும் 3 பேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒரு 10 செகண்ட்ல கரெக்டா முத்து போய் உடனே எந்திரிச்சு ஒரு கருத்தை சொல்லிட்டான். முத்து சொல்ற கருத்து என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு கேப்டனா அவங்க வந்து அந்த விஷயத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்கணும். அந்த அருண்கான விஷயத்துல ரொம்ப ஓவரா போயிட்டாங்க. அருண் மார்க் பண்ணாரு, ஓகே, அருண் மார்க் பண்ணதான் நீங்க சொல்றீங்க. இருந்தாலும் நீங்க ஒரு சம்பவம் பண்றீங்க. அதே மார்க் பண்ண அருண்கிட்ட போய் நீங்க மார்க் பண்ணி காட்டி, இதுதான்டா மார்க்கு, இப்படிதானே நீ மார்க் பண்றேன்னு சொல்லி பண்ணது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரூடா இருந்துச்சு. அது ரொம்ப அக்ரெசிவா இருந்துச்சு. அது ரொம்ப தப்பு. ஒரு கேப்டன் இவ்வளவு அக்ரெசிவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் அந்த அவன் இந்த பேட்சை வாங்குறான். அது மட்டும் இல்லாம இன்னொரு காரணம் கூட சொன்னான். அந்த காரணம் மட்டும் சொல்ல, இன்னொரு காரணம் கூட சொன்னான். சரியா, 2 காரணமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தெளிவா கொடுத்தான். அந்த 2 காரணத்துக்கும் ஆப்போசிட்ல இருக்க யாரு கூட ஆப்போசிட் பண்ணி பேசல. யார் மத்த ஹவுஸ்மெண்ட்ஸ் யாருமே பேசல. நம்ம மஞ்சரி இருக்காங்கல்ல, மஞ்சரியே கழட்டி கொடுத்தாங்க. மஞ்சரி வந்து அந்த 2வது பாயிண்ட்க்கு மட்டும் பேசினாங்க. 2வது பாயிண்ட் என்னன்னா, இந்த ஆண்கள் வந்து கோட்டை தாண்டி வந்தா இப்போ இது ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்கல்ல, அந்த டாஸ்க் என்னன்னு சொல்லிட்டு பெண்கள் கேட்கறாங்களே, அதுக்கு முன்னாடி கேப்டன் டக்குன்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது மொத்த பெண்களுக்கான ஒரு ரூல்ஸ் மாதிரி தான். ஓகே, மொத்த பெண்களுக்கு தான் அந்த டாஸ்க் கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட நாங்க சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு கேப்டன் குறுக்க வந்து, அது என்ன, இதை ஏன் கொடுக்குறீங்க, அதை ஏன் கொடுக்குறீங்க, இதை ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்றது வந்து எங்களுக்கான உரிமையை வந்து இறக்குற மாதிரி இருக்கு. எங்க கிட்ட இருக்க இந்த டாஸ்க்குக்கான பவரை இறக்குற மாதிரி இருக்கு. ஸோ அது தப்பு, இந்த கேப்டன் அதை பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன்னு சொல்றான். ஒரு பேட்ச் வாங்கியாச்சு. 2வது பேட்சுக்கு உடனே நம்ம ஆள் பிச்சு பிடி கிளம்புறாங்க. நம்ம சாச்சனா, நம்ம பிரமல கூட பார்த்துருப்போம். சாச்சனா போயிட்டு சொல்ற காரணம் என்னன்னா, முத்து சொன்ன அதே காரணத்தை லைட்டா ரீமேக் பண்ணிருக்காங்க. அப்படியே லைட்டா அப்படியே பட்டிட்டீங்க, அங்கிட்ட ஒரு இங்கிட்ட ஒரு தேய்ச்சி சொல்றாங்க. முதல் காரணம், ராணுவ அவர்கள் அந்த கோட்டை தாண்டி இங்க வந்தது வந்து மஞ்சரி அவர்கள் ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டாங்க. நாங்க ராணுவுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தோம், அந்த டாஸ்க்கு ஒரு பெருசா பண்ணல. ஆமாங்க, ஒரு டாஸ்க்கு கரெக்டா பண்ணல. இருந்தாலுமே அந்த விஷயத்தை மஞ்சரி ரொம்ப பர்சனலா எடுத்து ரொம்ப ஓவரா பேசிட்டாங்க. அது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். 2வது, நான் கிச்சன்ல இன்னும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன். அங்க ஒரு சின்ன சலசலப்பு நடக்குது. அந்த சலசலப்புக்கு நடுவில் டக்குன்னு மஞ்சரி வந்து அவங்களுக்கான இதை சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்பு, எனக்கான உரிமை பறிக்கப்படுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. மொத்தத்துல இந்த 2 நீ கேட்கவே கூடாது. இந்த தற்கொலை வந்து இந்த 2 கேட்கவே கூடாது. 1, கேப்டனா ஒருத்தர் ரூலை பிரேக் பண்ணி போகும்போது கேப்டனுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு, போய் கேட்கறதுக்கு இப்போ டாஸ்க் கொடுக்குற எல்லா ரைட்ஸுமே கேப்டன் இருக்கு. ஏன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் பிக் பாஸ் செருப்பு சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி சொல்லிட்டே இருந்தாரு. ரூலை பிரேக் பண்ணாங்க, டிசிப்ளினா இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அது உங்களுக்கு இருக்கான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அவசியம் கிடையாது, உங்களுக்கு அது தேவையே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து அப்படியே இஷ்டத்துக்கு அங்கேயும் போயிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பாஸ் நிறைய இருக்கு, பஸ் பாஸ் மாதிரி பாய்ஸ் பாஸ் இருக்கு, நீங்க எங்க வேணா போகலாம், அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா மத்த யாராவது ரூல் பிரேக் பண்ணா அதை கண்டிப்பா கேப்டன் கேட்பாங்க. அந்த கேப்டன் தான் அங்க போய் கேட்கறாங்க. ஓகேவா, கேட்டப்போ அந்த இடத்துல ராணுவ கொஞ்சம் ஆப்போசிட் பண்ணி பேசுறேன். ராணுவுக்கும் கேப்டனுக்கான கான்வர்சேஷன் அது குறுக்க நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்க அது குறுக்க போறதா இருந்துச்சுன்னா, அந்த பிரச்சனை நடந்தப்பவே கேப்டனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி ராணுவ அடிச்சு உடனே வெளியே அனுப்பியிருந்தீங்கன்னா ஓகே. நீங்க ராணுவ அடிச்சு அனுப்பல, கேப்டனுக்கும் சப்போர்ட் பண்ணல, அந்த பிரச்சனையை வளர்க்க விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு நல்லா அந்த சூட்டுல குளிர் காஞ்சிட்டு இப்போ வந்து இந்த காரணம் சொல்றாங்க. 2வது காரணம் என்ன, ஒரு கிச்சன்ல ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கோ, தேவையில்லாம இவங்க குறுக்க ஒரு கேப்டனா வீட்டுல ஒரு பஞ்சாயத்து நடக்கும்போது குறுக்க வந்து கேட்கறதா கேப்டனோட வேலை. அப்புறம் கேப்டனுக்கான வேலை என்ன, இவங்க 2 பேர் யாரா 2 பேர் பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள போகவே கூடாதா? இப்போ யாரா 2 பேர் அந்த கிச்சன்ல ஒரு சம்பவம் நடக்கு, அந்த சம்பவத்துல போய் கேட்க கூடாதா? இது முத்து சொன்னது வேற சொன்னது. முத்து சொன்னது எங்களுக்கான உரிமை, டாஸ்க் கொடுக்கறது எங்களோட இஷ்டம், நாங்க அதை கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள வந்து இந்த டாஸ்க் ஏன் கொடுக்குறீங்க, இதை ஏன் பண்றீங்க, இது என்ன டாஸ்க்னு கேட்கறது வந்து அது கேப்டன் அப்படி கேட்க கூடாது. ஏன்னா கேப்டன் நடுநிலையா இருக்கணும். ஸோ அவங்க ஆமா முத்து சொன்ன டாபிக் என்னன்னா, கேப்டன் நடுநிலையா இருக்கணும். அதை லைட்டா தவறுன மாதிரி இருக்கு மாதிரி தான் அவன் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதே பாயிண்ட் இவங்க ரீமேக் பண்ணி நான் பேசிட்டு அது குறுக்க வந்து பேசுறாங்க. அப்ப எனக்கான உரிமை எங்க போச்சு, நான் பேசக்கூடாதா?
என்ன பேச விடாம இவங்க பேசுறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லும் போது ஆப்போசிட்ல இருக்க எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. முக்கியமா சத்யா தான் கை தூக்கி ஒரு நிமிஷம் சரி பேட்ச் எடுக்காத, இங்க நாங்க சொல்ல வேண்டியதுன்னு சொல்லி சொன்னோன்னே ஜாக்லினும் நம்ம சௌந்தர்யா இருக்காங்க, ரெண்டு பேரும் பயங்கர போல்டா பேச ஆரம்பிச்சாங்க. நீ தப்பு பண்ற, அவன் ஆல்ரெடி அதே டாபிக் எடுத்து ஒரு பேட்ச் எடுத்துட்டு போயிட்டான், அதே டாபிக் ரிட்டர்ன் எடுத்து வந்து ரீமேக் பண்ணி பேசுற, இது தப்பு, நீ ரொம்ப தப்பு பண்ற சாச்சனான்னு சொல்லும்போது சாச்சனா எப்பவும் போல இல்ல நான் தப்பு பண்ணல, நான் பேண்டேஜ் எடுக்கணும், சி பேண்டேஜ் இது பண்ண பேட்ச் எடுக்கணும் எனக்கு அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சீன் கிரியேட் பண்ணும். எப்படின்னா ஏய் பத்தியா எப்படி எடுத்த பத்தியா நம்ம தான் அப்படின்னு ஒரு சீன் கிரியேட் பண்ண, அந்த சீனுக்காண்டி எங்க போய் நிக்கிறாங்க. இந்த இடத்துல எல்லாரும் அந்த ஆப்போசிட் பண்ணி வச்சு செஞ்சு விட்டாங்க. மொத பாயிண்ட் ஏத்துக்கவே முடியாது, அது கேப்டனுக்கான ரூல். கேப்டன் ஒருத்தர் ரூல் பிரேக் பண்ணா கேட்க தான் செய்வோம். அது பர்சனலா இருக்கோ, அது என்ன இருக்கோ அது ராணுவ டிசைட் பண்ணிக்கணும், நீ டிசைட் பண்ணக்கூடாது. ராணுவுக்கு அது பர்சனலா தோணுச்சுன்னா ராணுவ போய் பேசுவான், ராணுவ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க, நீ குறுக்க போய் அது பர்சனல் இல்ல நீ சொல்லாத, அது ரொம்ப தப்பு. அடுத்த பாயிண்ட் சொல்லுனா அடுத்த பாயிண்ட் சொல்லுன்னு பார்த்தா அடுத்த பாயிண்ட்ல தான் வேல்யூவே இல்லையே. ஏன்னா அடுத்த பாயிண்ட் என்ன, இவங்க கிச்சன்ல நிக்கிறாங்களாம், ரெண்டு பேர்ட்ட சண்டை போடுறாங்களாம், இல்ல ரெண்டு பேர்ட்ட பேசிட்டு இருக்காங்களாம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் வந்து தேவையில்லாம கேப்டன் வராங்க, அது ரொம்ப தப்பு, அது என்னோட உரிமை பறிக்கப்படுது அப்படின்னு மாதிரி பேசணும்னு தான் அந்த பாயிண்ட் சுத்தமா வேல்யூ கிடையாதுமா. அதுல கண்டென்ட்டே இல்ல, கண்ட மெனிக்கு பேசாத, தயவு செய்து உன் இஷ்டத்துக்கு பேசாதன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஆப்போசிட் பண்றாங்க. இல்ல ஜெஃப்ரி சமயம் ஒரு பாயிண்ட் வச்சான், என்னன்னா அப்படியா இந்த பாயிண்ட் உனக்கு வேல்யூ வரதான் எடுத்துக்கோ, இந்த பாயிண்ட் உனக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் எடுத்துக்கோ அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஆப்போசிட் பண்ணாங்க. அப்படிலாம் கிடையாது, இந்த பாயிண்ட் வேல்யூவே கிடையாது. ஒரு கேப்டனா எல்லா இடத்துலயும் வந்து பேசுறதா கேப்டன், நீ சண்டை போடுறான் அவன் சண்டை போடுறான் வந்து பேசாம இருக்க முடியாது, அதுதான் கேப்டன் வந்து பேசதான் செய்யணும்னு அந்த இடத்துல போயிட்டு சரி ஓகே நீங்க எல்லாம் சொல்றீங்கன்னு போய் உட்கார்ந்தாச்சாரு. சாச்சனை போய் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து முடிச்சோன்னே ஜெஃப்ரி எந்திரிச்சு வந்து தரமா ஒன்று அடிச்சாங்க. பாருங்க எல்லாரும் உங்க பேட்சை பிடுங்கிற ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, ரொம்ப கேவலமா பண்றீங்க. இங்க யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, ஓகேவா? இங்க யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, யாருமே நம்மளாம் பெர்ஃபெக்டே கிடையாது, நம்ம எல்லாருமே ஒரு தப்பு பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி இப்பதான் இவங்க கேப்டனா இருக்காங்க, பொசிஷனுக்கு இப்பதான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரூல்ஸ் இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க, இந்த பேட்ச் அப்படிங்கிற ரூல்ஸ் இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தா அந்த பேட்ச் எல்லாம் பிடிங்க, அந்த பொண்ணு அந்த கேப்டன் பதவியில விட்டு இறக்கிறவங்க எவ்வளவு வன்மத்துல நீங்க இருக்கீங்க, ஏன் இவ்வளவு மோசமா இருக்கீங்க? அதுவும் ஒரு பாயிண்டே இல்லாம அந்த பொண்ணை போய் அடிக்க ட்ரை பண்றீங்க, ரொம்ப மோசமா பண்றீங்க. தயவுசெய்து இப்படி இருக்காதீங்க. இப்ப பேட்ச் கொடுத்துருக்காங்கல்ல, வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. நல்லா பண்ணலன்னா அதுக்கப்புறம் பாருங்க. பேட்ச் கொடுத்துட்டாங்கன்னு உடனே புடுங்க ட்ரை பண்ண, அப்ப மனசுக்குள்ள வன்மத்தை வச்சிருந்தீங்களா? அவ்வளவுக்குள்ள அந்த பொண்ணு மேல நீங்க வன்மத்துல சுத்துறீங்களா அப்படின்னு மாதிரி பயங்கரமா கொஸ்டின் கேட்கறான். வச்சு செஞ்சுட்டான், செஞ்சுட்டான். அப்ப எதுக்கு நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணீங்க? 2 நாள் கூட ஆகல பெஸ்ட் செலக்ட் பண்ணி, அதுக்குள்ள இப்ப அடுக்குறீங்கன்னா அப்ப உங்களுக்கு வன்மம் தானே? அப்ப உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு தானே இருக்கீங்க, நீங்க ஏதோ யோசிச்சு வச்சுட்டு தானே இதை பண்றீங்கன்னு சொல்லி வச்சு பொழந்துட்டான், வச்சு செஞ்சு விட்டான். சாச்சன் அங்க இருந்து நீ என்ன சொல்றியா அப்ப நான் தப்புன்னு சொல்றியா என்ன பத்தி பேசாத, உன்னை பத்தி நான் பேசல, நீ உட்காரு சரியா, உன்னை பத்தி பேசல, நான் பொதுவா சொல்றேன். பொதுவா யாரும் அந்த பேட்ச் இப்ப புடுங்குற ட்ரை பண்ணாங்க, அந்த பொண்ணு பண்ணிட்டு வரப்போற நாட்கள்ல பாருங்க தப்பு பண்ணதான் செய்வாங்க. அப்படி தப்பு பண்ணாங்கன்னா அந்த பாயிண்ட் அவங்கள்ட்ட போய் பேசுங்க, இல்ல அந்த பேசினாலும் சரிப்படலையா அப்புறம் பேட்சை போடுங்க, தேவையில்லாம இப்பவே அடிக்க ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி வச்சு செஞ்சு விட்டான். செருப்பு சாணி நமக்கு அடிச்சு விட்டான். அது தரமான சம்பவம், எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் கைத்தட்டி கொண்டாடிட்டாங்க. என்ன சைட்ல எப்பவும் போல நம்ம சாச்சனை மட்டும் ஒப்பாரி வைக்க ட்ரை பண்ணாங்க, பட் நல்ல வேலை காப்பாத்திட்டாங்க. பக்கத்தில் ஆனந்தி போய் இல்லை ஒப்பாரி வச்சு தள்ளியிருப்பாங்க. ஸோ கடைசியில் அவங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்கான ஒரு கான்வர்சேஷனை கொடுத்து முடிக்கிறாங்க, எக்ஸ்பிளனேஷனை. இப்படி தான் கேப்டன் இருக்கணும், இதுக்கப்புறம் இப்படி இருங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதில் முத்து ஏன் முத அதை எடுத்தான்னா அதுக்கான காரணம் பாய்ஸ் டீம் தான். ஏன்னா அருணுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு ஃபைட் வரும்போது அந்த ஃபைட்டில் வந்து 2 சைடும் முத்து நின்னா, 2 சைடுமே நின்று தான் பேசினா. பட் ஆண்கள் எல்லாம் சேர்ந்து முத்து வந்து அங்கே சாயிறான் இங்கே சாயிறான், அங்கே தான் பேசுகிறான் இங்கே தான் பேசுகிறான், ஆண்களுக்கு சப்போர்ட்டாக பேச மாட்டேங்கன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதனால தான் நான் 2 சைடும் பேச தான் செய்கிறேன்டா, நீங்கள் கூப்பிட்ட மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் விட்டு அங்கேயும் பேசியிருப்பான், இங்கேயும் இந்த பேட்சை உருட்டி விட்டுட்டான். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இதை பார்க்கும்போது மெச்சூர்டான ஒரு பர்சன் ஸ்பீக்கும் மெச்சூர்டான ஒரு பர்சன் பேசுறதுக்கும் இம்மெச்சூர்டா ஒரு குழந்தை பேசுறதுக்கும் எனக்கு டிஃபரெண்ட் தெரிஞ்சு நல்லாவே பார்க்க முடிச்சு. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த